ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரம். நம்ம இன்றைக்கி பக்தினா என்ன, ஆழ்ந்த பக்தி அப்படின்னா என்னங்கிற வித்தியாசம் பார்க்கலாம். பக்தியில் பல வகை உண்டு. நீச பக்தி அல்லது காமியார்த்த பக்தி, அதாவது காரிய பக்தி. மற்றொன்று நிஷ்காமிய பக்தி. இப்போது நீச பக்தி அப்படின்னு சொல்கிறது வியாபார பக்தின்னு சொல்லலாம். பிள்ளையாரே உனக்கு 108 கொழுக்கட்டை நிவேதனம் செய்வேன், அல்லது அனுமனே உனக்கு 108 வடைமாலை சாற்றுகிறேன், அம்மா தாயே உனக்கு புடவை எடுத்து சாற்றுகிறேன், கல்யாணம் நிச்சயமாக்கு என்றெல்லாம் வேண்டுதல் காரிய பக்தி. யாதுமே வேண்டாத நிஷ்காமிய பக்தி தான் உயர்ந்தது. யாது எப்போது தர வேண்டும் என்று பகவான் அறிவான் என்று உணர்ந்து யாதும் வேண்டாமல் செய்வதே சுத்த பக்தி. கோபிகைகள் தன் மீது வைத்த ஏகாந்த பக்தியை உத்தவர், நாரதர் இவர்களுக்கு உணர்த்த கண்ணன் ஒரு நாடகம் நடத்தினார். கோபியர்கள் தனது மனதை எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டார்கள். என்னையே அவர்களது பிராணனாக நினைத்து தனது தேக தர்மங்களை அறவே மறந்தனர். என்னுடைய ஆத்மாவில் கோபியர்கள் ஆத்மாவில் நான் உள்ளேன். இதை உணர்த்தவே இந்த நாடகம். ஒரு நாள் கண்ணன் நாரதரிடம், எனக்கு தலைவலி அதிகமாய் உள்ளது, அதற்கு ஆழ்ந்த பக்தர்களின் பாதத்துளி தான் மருந்து என்றார். ஆழ்ந்த பக்தி இல்லை என்றால் கொடுத்தவர் தலை 1000 தூளாக சிதையும் என்றார். நாரதர் யோசித்தார். நான் ஆழ்ந்த பக்தன் இல்லையோ என்று அஷ்ட மகிஷிகளிடம் சென்றார். எங்களுக்கு எங்கே ஆழ்ந்த பக்தி என்றனர் அவர்கள். நாரதர் கண்ணனிடம் சொல்ல, எனக்கு தலைவலி உன்னால் அதிகமாகிவிட்டது, பிருந்தாவனம் சென்று கோபியர்களை கேள் என்றார். உடனே நாரதர் பிருந்தாவனத்தில் உள்ள கோபியர்களை அழைத்து கண்ணனின் தலைவலியை பற்றி கூறினார். அவர்கள் மனம் பதைத்து, உடனே தலைவலியா, கண்ணனுக்கா மருந்தொன்றும் இல்லையா என்றனர். ஆழ்ந்த பக்தனின் பாதத்துளி தேவையாம், கிடைக்கவில்லை என்றார். பூமியில் புடவையை விரித்து அவர்கள் மண் தரையில் அங்கும் இங்கும் நடந்து தூளியை புடவையில் சேர்த்து இந்தாரும் உடனே அவருக்கு தடவும் என்றனர். நாரதர், தங்களுக்கு ஆழ்ந்த பக்தி இல்லை என்றால் உங்கள் தலையெல்லாம் 1000 சுக்குநூறாக வெடிக்கும் என்றார். உடனே கோபியர்கள், எங்களுக்கு பக்தி என்றால் என்னவென தெரியாது, ஆழ்ந்த பக்தி என்றாலும் தெரியாது, கண்ணன் படும் அவஸ்தை நாங்கள் சகியோம், எங்களது பாதத்துளி தந்துள்ளோம், அதனால் கண்ணன் தலைவலி நீங்கினால் சந்தோஷம், எங்களுக்கு பக்தி இல்லாமல் தலை 100 1000 சுக்குநூறாக ஆனாலும் பாதகமில்லை என்றனர். அதுவே கோபியரின் பக்தியின் தரம். நாரதர் வியந்தார், வெட்கமுற்றார். அதனை கண்ணனுக்கு அணிவிக்க அவன் அப்போதே தலைவலி போனது என்றாராம். ஆக பக்தியின் தரம், பக்தனின் ஆழம் உணர வேண்டும். வியாபார பக்தியை கைவிட்டு ஏகாந்த ஆழ்ந்த பக்தியில் தோய்ந்து பகவான் அருள் பெற வேண்டும்.